ஏய், இப்ப எங்க போற? வெள்ளை புடவை வேற கட்டிருக்க. நான் எங்க போனா உனக்கு என்ன? இப்போ நைட்டு. நான் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். நான் அப்படி என்ன தப்பு பண்ண? நீயும் உன் அம்மாவும் எங்கிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு, சாபம் கிடைக்காம இருக்கிறதுக்கு கடவுளை வேண்டிக்கங்க. நானும் வேண்டிக்கிறேன். எங்க போற? போகட்டும்டி, திமிரு பிடிச்சவ. எங்க போயிட போற இந்த கேடு கட்டவ? திரும்பவும் இங்கதானே வந்து நிக்கணும். இவளை வீட்டு வாசப்படி ஏற விட மாட்டேன். இனிமே என்ன அம்மானு கூப்பிடாத, புரியுதா? லைசா மேடத்தோட சிஸ்டர் தானே? என்ன இந்த நேரத்துல? அது மேடம், நான் ரொம்ப தூரம் போகணும், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. உள்ள இருக்காருல்ல ஆனந்த் சார், என்கிட்ட இப்ப பணம் இல்ல. எவ்வளோப்பா? 40 ரூபா. இந்தா புடி. சரி மேடம், நான் வரேன். தனியா வந்திருக்கீங்க? ஸ்டுடியோ ஓனர் இல்லையா? யாரு? எல்லாரும் ஆனந்த்னு கூப்பிடுற அந்த சார் பெங்களூர் போயிருக்காரு, 2 நாள் லீவு. குருஜின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அவரும் இல்லம்மா, சாரோட வீடு பக்கத்துல தான் இருக்கு. அங்க இருப்பாரா? அது எனக்கு தெரியாது. கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மழை வர மாதிரி இருக்கு இந்த நேரத்துல. அந்த வீட்டுக்கு இங்கிருந்து ரொம்ப தூரமா? இந்த தெரு கார்னர்ல ஒரு எஸ்டிடி பூத் இருக்கு, அங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. நீங்க வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது. சாயந்தரம் தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அந்த ஒரு கால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே தரமட்டமாக்கிடுச்சு இல்ல? அது யாரோட தப்பும் இல்ல சார். என் தலையெழுத்து என்னைக்குமே அப்படித்தான். அந்த தலையெழுத்து அப்படியே இருக்கட்டும். ஈர தலையால தலைவலி வந்துடக்கூடாது. போய் குளிச்சிரு. அதோ அங்கதான் பாத்ரூம் இருக்கு. பொறுமை இழந்ததுக்கு அப்புறம் நான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன். எங்க போறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் நான் அதெல்லாம் சொல்லியாச்சுல்ல. முதல்ல போய் குளிச்சு துணி மாத்திக்க. உனக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா எனக்கு எப்படி கவனிச்சுக்கணும்னு தெரியாது. அதோ அதுதான். ஓ சாரி. நனைஞ்ச துணியெல்லாம் காய போட்டுட்டேன். இங்க லேடிஸ் ட்ரெஸ் எதுவுமே இல்லையே. அதுக்கு இங்க பொம்பளைங்க கிடையாது. அதனால பொம்பளைங்க உடுத்திக்கிற மாதிரி துணியும் கிடையாது. எனக்கு எப்பவும் வேஷ்டி கைலி கட்டி பழக்கம் இல்லை. நீங்க வருவீங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. இப்போதைக்கு அந்த வார்ட்ரோப்ல பர்முடாவும் ஷர்ட்டும் இருக்கும். இப்போதைக்கு அதை போட்டுக்குங்க. சரியா இருக்காது, இருந்தாலும் இப்போதைக்கு இதை போட்டுக்குங்க.
வெல்கம் ஜென்டில்மேன். இந்த ட்ரெஸ் என்னை விட உனக்கு தான் ரொம்ப கரெக்டா இருக்கு. வா. சாதம் குழம்புலாம் கிடையாது, ஒரு சின்ன டிஃபனா நினைச்சு சாப்பிடணும். இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிக்கலாம், நாளைக்கு வேற ஏற்பாடு பண்றேன். உட்காரு. 2 நாளைக்கு ஸ்டுடியோ லீவு, அதுக்குள்ள கொஞ்சம் தன்னம்பிக்கையை வளர்த்துக்க. வேலையை ஆரம்பிச்சிட்டோம்னா இப்ப இருக்கிற எல்லா டென்ஷனும் குறைஞ்சிடும். இந்த விளம்பரத்தை நான் டிவில மட்டும்தான் பார்த்திருக்கேன். என்னால பண்ண முடியுமா சார்? வாழ்க்கைங்கிறது ஒண்ணுதான் இருக்கு, அதை அழுது தீர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதை ஜெயிச்சு காட்டணுங்கிற தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டாலே போதும், நாம ஜெயிச்சிடலாம். இங்க வேற யாரும் இல்லையா? நீயோ மனசு கஷ்டத்தோட இங்க வந்திருக்க. என்னோட கதைய நான் இன்னொரு நாள் சொல்றேன். எதுவுமே முடிஞ்சு போகல, இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. அப்படிதான் நினைக்கணும். நான் அப்படிதான். சாப்பிடு. அப்பா, மழையே உள்ள வாங்கப்பா. அப்பா, அம்மா, அப்பா மழையில நனைஞ்சிட்டு இருக்காரு. நானே டுண்டி பெரிய அப்பா மனுஷன். அவ எங்க போயிருப்பாமா? எனக்கு என்னடி தெரியும்? நம்மளை விட்டு இது வரைக்கும் அவ தனியா எங்கேயுமே வெளியே போனதில்ல. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அவளுக்கு யாரும் இல்ல. ஒருவேளை ஏதாவது தப்பான முடிவெடுத்திருப்பாளோ? அந்த ஆளால வந்தது எல்லாம். அவரை இவ்வளவு கேவலமா பேசுறதுக்கு உன்னால எப்படிமா முடியுது? நீ தானமா சொல்லியிருக்க, கை குழந்தையா இருந்த என்ன தூக்கிட்டு ரயில்வே ட்ராக்ல சாக போகும்போது அப்பா தானமா காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. சொந்த மகளை என்னையும் வளர்த்து ஆளாக்கி இருக்காரு. அவரை பத்தியாமா இப்படி எல்லாம் பேசுற? கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வாடி. ஹலோ டைனா. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இந்த காஃபி. உன்னுடைய பழக்கம் எனக்கு தெரியாது. அப்படி பழக்கம்லாம் இல்ல. உட்காரு. அட உட்காருமா. எப்படி நைட் நல்லா தூங்குனியா? நீ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நான் 2 காரியத்தை செஞ்சிருக்கேன். 1, நீ தங்குறதுக்கான ஏற்பாடு. நம்ம ஸ்டுடியோவுக்கு வழக்கமா வர பொண்ணு இருக்கா, கார்த்திகா. அவ கூட பெயின் கெஸ்டா தங்கிக்க. அப்போ 2வது விஷயம் என்ன? அதுதான் சஸ்பென்ஸ். அது என்னங்கறத நீயே சொல்ல பாப்போம். உன்னோட வீட்டுக்கு நான் ஒரு ஃபோன் பண்ணேன். லிசா தான் ஃபோன் எடுத்தா. நான் ஜோசப் கிட்ட பேசணும்னு சொன்னேன். ஃபோனை கொடுத்தா. நான் எல்லா விஷயத்தையும் உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் மனுஷன் நிம்மதியானாரு. அப்படி நான் சொல்லலைன்னா அவர் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு. பொண்ணை காணும்னு கேஸை ஃபைல் பண்ணிருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம். நானும் பயந்துகிட்டே தான் இருந்தேன். ரொம்ப நன்றி சார். சாரி பிளவுஸ் எல்லாம் காஞ்சிருக்கும்ல. நீ குளிச்சுட்டு ரெடியாரு. நாம
வெளியே எங்கேயாவது போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். இங்க சாப்பிடலான்னா நேத்து ராத்திரி வச்சதே கண்டினியூட்டி ஆயிரும். நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? 3 பீஸ் பிரெட்டு, கொஞ்சம் போல பட்டர் ஜாம், ஒரு முட்டையும் 1/2 கிளாஸ் பால், ஒரு 22 ரூபா வரும். வேலை கிடைச்சி வருமானம் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தா சரி. இந்த கார்த்திகாவோட வீட்டுல வேற நிறைய பேர் இருப்பாங்களோ? ஒரு பழைய நடிகை இருக்காங்க, நாகர்கோவில் வசந்தா. ஒரு நடிகைன்னு சொன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு 1ஆம் நம்பர் நடிகை. அவங்களோட பேத்தி தான் இந்த கார்த்திகா. சினிமாவை பத்தி மொத்தமா கரைச்சி குடிச்சிருக்காங்க.